நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம வருஷம் மாத பலன்கள் பார்த்து வரோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பான பலன் செய்ய இருக்குது. அந்த வேலை நம்ம ஏப்ரல் மாதங்கள பலன் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு ராசிக்கு என்ன செய்யணும், செய்யக்கூடாது, எந்த விஷயத்தை பற்றி நம்ம செய்யலாம், எந்த முடிவு எடுக்கலாம். சில பேர் ஆல்ட்ரேஷனில் இருப்பாங்க, எதாவது நம்ம செய்யலாம், ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம மாத பலன் தொடர்ச்சியாக போட்டு இருக்கோம். ஆன்மீக அன்பர்கள் வேண்டுகொள்ளுங்க நாங்கள், சரிங்களா? அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஒரு ராசிக்கு பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. பொதுவாக துலா ராசிக்காரவங்க எல்லாம் எடை போட்டு பார்த்துருவாங்க. யாராக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட யார் பேசினாலும் சரி, இவங்க இப்படி இவங்க எப்படி அப்படின்னு என்ன மைண்ட்லேயே எடை போட்டுருவாங்க. பேச்சை வச்சு அவங்க கணிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட மைண்டு ஷார்ப் இருக்கும். அதே போல் எந்த வீண் பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, பிரச்சனை இடத்துலேயே அவங்க இருக்க மாட்டாங்க, யாருக்கும் தொல்லை இல்லாமல் இருப்பாங்க. எப்போவுமே ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவங்க. பேச்சுக்கள் என்ன எப்போவுமே அடுத்தவங்களை கவரக்கூடிய அளவு பேசுவாங்க. யாரும் பேசுனீங்க அப்படின்னா நண்பராகிடுவீங்க, ஈஸியாக அவங்கள்ட்ட நண்பராகிடலாம். தொழில் நேரமே கொண்டவங்க, சரிங்களா? ஏன்னா அவசியம் தராசு எடை போட்டு பார்த்துருவாங்க. யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி பழகணும், அவங்க கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, பேசியிலே கண்டுபிடிச்சிடுவாங்க. அத்தைய குணாதிசயம் கொண்டவங்க இந்த விருச்சிக துளாராசி அன்பர்கள். அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கோல் சேர்க்கை பார்த்தீங்கன்னா 5ல் சனி ஆட்சி பெற்று கும்பத்தில் செவ்வாய் இருக்கிறார். 6ஆம் பவன் சூரிய மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சூரியன் ராகுவோட சேர்க்கை பெற்று புதன் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார், சரிங்களா? 7ஆம் பாகத்தில் குரு பகவான் இருக்கிறார். 12ஆம் பாகத்தில் கேது பகவான் இருக்கார் கண்ணியில். பொதுவாக துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி சொல்லி சுக்கிர பகவான் 6ல் உச்சம் இருக்கிறார். அப்போ 6ஆம் பாவகம் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா நோய். அப்போ இவ்வளவு நாள் யார் யாரெல்லாம் உடல்நிலை பாதிப்பில் இருக்கீங்களோ, மருத்துவமனை செலவு அதிகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சாமி மருத்துவமனையிலே இருக்கிறேன், நான் எப்போ வீட்டுக்கு திரும்பின்னு தெரியலை, அந்த எவ்வளோ டாக்டர் வராங்க, அந்த போய் என்ன பிரச்சனை சொல்லவும் முடியாட்டுறாங்க, மாத்திரை மருந்தாக கொடுத்துட்ருக்காங்க, நான் எப்போ வீட்டுக்கு போய் தெரில, ட்ரீட்மெண்ட் எப்போ முடியும் தெரிலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த உடல்நிலை ஆரோக்கியம் மேம்பட்டு வீடு திரும்பிடுவீங்க, சரிங்களா? உடல்நிலை ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும். ஏன்னா 6ல் உச்சம், லக்னாதி உச்சம் வரும்போதுன்னா உடம்புல தெம்பு வந்துடும். லக்னாதி உச்சம் பெறும்பொழுது நான் உச்ச பலனாக இருக்கேன், 100க்கு 120% அப்புறம் பார்த்துக்கோங்க. அப்போ அந்தளவுக்கு உடல் வலிமையும் தேக வலிமையும் ஆத்ம வலிமையும் பெற்றுருவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும், சரிங்களா? அதாவது லக்னாதிபதியே போய் 6ல் உச்சம் வரும்பொழுது எதிரி யாராக இருந்தாலும் சரி சவால் விட்டு ஜெயிப்பீங்க. நான் நாளைக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன், சரிங்களா? 1 டவுன் மேலே நான் சம்பாரித்து காட்டுறேன் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் கார் வாங்கிட்டாரு, இல்லை ஒரு 2 வீலர் வாங்கிட்டாருன்னா நான் அதே போல் கார் வாங்கணும், அதுக்கு மேலே வாங்கணும்னு கூட வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அப்போ எதிரி விளைவுடைய தன்மையை இந்த மாதம் பெற்று தரும், சரிங்களா? அதுபோல் கடனை அடையக்கூடிய சூழ்நிலை, ஏதோ ஒரு வகையில் கடனை அடையக்கூடிய சூழ்நிலை பெற்று தரும். ஏன்னா வருமானம் பெருகிருங்க, வரக்கூடிய வருமானம் பெருகிறோம். வண்டி வாகன சேர்க்கைகள் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ சுக்கிர உச்சம் பெறுவதுன்னா தனக்காரன் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிதேவதைக்கு உரியவர் யாருன்னா சுக்கிர பகவான். அவ்வளோ ஆசைகள், சகல சுகபோகங்கள், மனமகிழ்ச்சி இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். ஸ்வீட்டுக்கு காரகன். அதே போல் ஜவுளித்துறை பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்வீட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, சாப்பிட்ற ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வண்டி வாகனம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சரிங்களா? பணம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் நடத்தக்கூடியவங்க, இது எல்லாமே சுக்கிர பகவானோட ஆதிக்கம் தான். ஒரு மனுஷனுக்கு ஆசைகள் அதிகமாக தரக்கூடிய, ஒருத்தருக்கு ஆசைகள் அதிகமாக இருக்குது, சந்தோஷமாகவே எப்பவும் இருக்கிறான், அவருக்கு மனசில் ஒரு ஆசை நிறைவேட்டே வருது. ஒரு சின்ன ஆசை வரும்போது நீங்களாக இருந்தாலும் நடந்தாலும் ஒரு மனிதருக்குன்னு ஆசைகள் வரும். அந்த ஆசைக்குரியவரும் சுக்கிர பகவான் தான், சரிங்களா? அப்போ அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அப்போ அந்த சுக்கிர உச்ச ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார், சரியா? அப்போ 6 இருக்கும்பொழுது உங்களுக்கு அனைத்து விஷயத்திலுமே ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்க போது பண சேர்க்கை அதிகமாக தனவரவு கண்டிப்பாக வரும். அது தொழில் மூலமாக உத்தியம் மூலமாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு தன சேர்க்கை ஏற்படும், சரியா? இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு கடை வச்சு நடத்துறீங்க, இன்றைக்கி லாபம் 10 ரூபா, நாளைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 130 ரூபா கிடைக்கும். பொண்ணுக்கு டபுள் மடங்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். வாடிக்கையாளர் சேர்க்கை ஏற்படும், சரிங்களா? இந்த செலவோட வரவு அதிகமாக இருக்கும். அது மூலம் கடன் அடைச்சிடுவீங்க, அதிக லோன் கிடைக்கும். ஏன்னா அதில் சூரியன் இருக்கார், அரசு சம்மந்தப்பட்ட லோன் கிடைக்கும், வங்கி லோன் கிடைக்கும், அது ட்ரை பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி முன்பின் தெரியாதவங்க உதவி பண்ணுவாங்க. வெளிநாடு வெளியில் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடியவங்க யாரும் கிடையாது, வெளிநாடு செல்வீங்க. ஏன்னா இந்த எல்லா சேர்க்கையும் இருக்குது. இப்போ ராகு சுக்கிரன் சேர்க்கையும் இருக்குது 6ல், சரியா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களும் அதிகமாக நடைபெற அதிக வாய்ப்புகள் உண்டு, சரியா? ஏன்னா 7ல் குரு இருக்கிறார். குரு பார்க்க
கோடி நன்மை, குரு நோக்கம் வியாழ நோக்கம்னு சொல்லுவோம். அப்போ 7 குரு இருக்குன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை தோஷங்கள் அனைத்தையுமே நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆண் பெண் ஆனாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகாத ஆண் பெண் ஆனாலும் திருமண வரங்கள் கிடைக்கும். குருக்காரன் குழந்தைக்காரன், அப்போ குழந்தைக்காரன் பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை 5ல் பூர்வீகத்தில் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, பூர்வீகத்தில் இடம் வாங்க நினச்சிங்கனாலும் சரி, பூர்வீகத்தில் வீடு வாங்கணும், இல்லை பழைய வீடு இடிச்சுட்டு வீடு கட்டணும், இல்லை வாடகை வீட்டில் இருக்கேன் வீடு புதுசாக நான் சொந்தமாக வீடாக இடத்தோட வாங்கணும், இந்த மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட வீடு செய்யணும். செவ்வாய் மண்காரன், அப்போ 5ல் போய் சனி ஆட்சி பிரச்சனை இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து தீர்வு கிடச்சிருங்க. உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் அதை விட்டுட்டு ஒரு யோகம் உண்டு, மண்ணு மனை விட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த யோகம். ஏன்னா செவ்வாய் சனி பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணு மனை கட்டடத்தை குறிக்கும். சரிங்களா? அப்போ கட்டணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுங்க. அதேபோல் யாரும் ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தீங்க துளராசி அன்பர்கள் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் இந்த மாதம் வந்து நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே ஜெயமாகுங்க. பணங்காசு விஷயத்தில் இந்த முடக்கங்கள் தீரும், வருமானங்கள் அதிகமாக வந்து நீங்கள் வந்து பெற போகிறீங்க. உத்தியோகம் இல்லாதவர்களுமே உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகம் இல்லை, ஏன்னா செவ்வாய் சனி இருக்கிறேன் உத்தியோகத்தை கூடியது. செவ்வாய் சனி யாருக்கு யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இருக்கோ கண்டிப்பாக உத்தியோகம் செஞ்சுட்டே இருப்பாங்க. உத்தியோகம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலை கிடச்சிட்டே இருக்கும். ப்ரைவேட்டில் பார்ப்பாங்க, இல்லை ஒரு கூலி வேலைக்காச்சும் போயிடுவாங்க. கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அடுத்த பொசிஷனுக்கு போவாங்க. அப்போ இந்த செவ்வாய் சனி சேர்க்கைங்கன்னா உத்தியோகத்தை கொடுத்துரும். அப்போ இந்த உலகத்துக்கு இது உத்தியோகத்தை கொடுக்கும்போது அப்போ உங்களுக்கு கொடுக்காத, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீகத்தில் உத்தியோகம் கிடச்சிருங்க. நினச்சபடிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நினைத்த வேலை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தொடர்ச்சியாக நமக்கு வந்து நிறைய அன்பர்கள் வந்து ஜாதகம் அனுப்பி ஆலோசனை பெறுறீங்க. அதுக்கு ஆதரவு கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த சிவடி சிவரிஜின் நன்றியை சொல்லி, அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கங்க, தசாபதி பார்த்துக்கங்க, நல்ல இடத்தை பார்த்துக்கங்க. ஜாதக லக்கணாதிபதி, லக்கணங்கன்னா சந்திரன், லக்கணங்கிறது பார்த்திங்கன்னா விதி. சரிங்களா? அதே போல் உடலுங்கிறது சந்திரன். சரியா? அதில் உங்கள் லக்கணத்தையும் சந்திரனையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற முடிவுங்க. தசாபதியை பார்த்துக்கங்க, நல்ல நேரம் வந்துருச்சான்னு தசாபதியும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ லக்கணமும் நல்லா இருக்கணும். சரிங்களா? ராசியும் நல்லா இருக்கணும், ப்ளஸ் தசாபதியும் நல்லா இருக்கணும். அதனால் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதுக்கேற்ற முடிவு எடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்து வெற்றியும் பெறுவீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனைத்துமே யோகமான மாதமாக அமையும்.